Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வெஸ்டர்ன் டாப், ஒரு ஷர்ட் மாடல் வெஸ்டர்ன் டாப்புக்கு ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மார்க்கிங் அண்ட் கட்டிங் வீடியோ போட்டுருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், பாருங்க. ஸோ வாங்க நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் லைனிங்கை வச்சு மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஷர்ட் தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு தான் ரொம்ப ஈஸின்றதே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவும் அழகாகவும் இருக்குது இந்த மாடல். ஸோ அதனால தான் நான் இந்த கிளாத்துக்கு இந்த மாடலில் நான் டிசைட் பண்ண நான் தைச்சிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிடுவோம். நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருவோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், ஏன்னாக்கா நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வீடியோ கொஞ்சம் லாங்காக போட்டிருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் இதை தைக்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக வரும். ஸோ பேக் சைடு நமக்கு முடிஞ்சிருச்சு, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ இப்போ பாட்டமில் மடித்து தைக்கணும். பாட்டமில் வி ஷேப் நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, நீங்கள் அதை வி ஷேப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை கருப்பு ஷேப்பாகவும் வச்சுக்கலாம். நான் வி ஷேப் மாடல்லே நான் பாட்டமை மடித்து தைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அப்புறம் அடுத்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைங்க. உங்களுக்கு பாட்டம் கம்ப்ளீட் ஆகிடும். பாட்டம் ஸ்டிச் பேக் பார்ட் ஸ்டிச்சிங் நமக்கு இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அடுத்து தைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் நான் ஷர்ட் மாடல் சொன்னேன் இல்லைங்களா, அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லைனிங்குமே அந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ அதை வச்சுட்டு திரும்ப நம்ம 2 பார்ட்டையுமே தனித்தனி மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணி அதையுமே எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை கொஞ்சம் நீவி விட்டு தைங்க கொஞ்சம். ஏன்னா புதுசாக தைக்கிறனால அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கொஞ்சம் அட்டாச் ஆகிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸுமே கரெக்டாக அலைன் பண்ணி தைங்க, அழகாக உங்களுக்கு வரும். ஸோ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பார்ட் தைச்சிட்டா அதே மாதிரி இன்னொரு பார்ட்டையுமே நம்ம தைச்சிடலாம். இப்போ நமக்கு 3 பீஸுமே தயாராகிடுச்சு. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பார்ட், 3 பீஸுமே தயாராகிடுச்சு. ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழ்ப்பக்கம் பாட்டமில் நம்ம மடித்து தைக்கலாம். நம்ம பேக்குக்கு எப்படி மடித்து தைச்சோமோ
ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு அடுத்து திரும்ப ஒரு 1/4 இன்ச்சு அடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டரில் 2 ஸ்டிச்சஸ் போட்டுங்க. பாருங்கள், இப்போ இப்படி தான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷர்ட் மாடலில் நம்ம அந்த பட்டி வைக்க போகிறோம். ஸோ இந்த பட்டியை நீங்கள் ஃப்ரில்லாக கூட வைக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக கூட வைக்கலாம். நான் வந்து ஃப்ரில் வைக்கலை, நார்மலாக தான் வைக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க கிளாஸ் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம மடித்து தைக்கும்போது தையலுக்கு போயிட்டாலும் மீதி 2 இன்ச்சு வந்து அந்த பட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு பேக் 2 இன்ச்சு வேணும் அப்படின்னாக்கா நம்ம குறைஞ்சது 4.5 இன்ச்சாக எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்து அதை நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ தைச்சது போக மீதி உள்ளதை வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு தையலுக்கு இந்த பக்கம் 2 இன்ச்சு கரெக்டாக அந்த பட்டி. இது காலர் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் நான் இந்த பட்டியை வந்து லாங்காக வைக்கிறேன். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த பட்டியை வந்து நாம் இதிலேருந்து இப்படி தான் நாம் அந்த பட்டியை வைக்க போகிறோம். இது நமக்கு காலர் நெக் மாதிரி வரும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், உள் பக்கமாக வச்சு இந்த பட்டியை நாம் தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் தையல் போட போகிறோம். ஸோ அந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, காலர் கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சமாக அந்த கார்னர் தெரியணும் அப்படின்றதுக்காக அங்கே லைட்டாக மடிச்சுக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜு உங்களுக்கு வரும். ஸோ மற்றபடி நெக்கை சுற்றி வந்து நீங்கள் அந்த ரவுண்ட் நெக்காகவே வச்சுட்டு வரலாம். ஃப்ரண்ட்டில் அந்த காலர் கார்னரில் மட்டும் கொஞ்சம் மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஷார்ப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீதி ஃப்ரண்ட் எல்லாமே நார்மலாக தைச்சிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது அடிப்பக்கம் அடித்து தைச்சிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கார்னரில் கட் போட்டுக்கிறேன். நம்ம நெக் பகுதியிலுமே நான் கட் போட்டுக்கிறேன். அப்போ தான் திருப்பி அடிக்கும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ திருப்பி நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இந்த தையல் அந்த ஷேப்பை வந்து உங்களுக்கு நிற்க வைக்கும். அந்த கார்னர் ஷார்ப் எட்ஜி ப்ளஸ் நெக்கோடைய ரவுண்ட் நெக்கை உங்களுக்கு அழகாக நிற்க வைக்கும் இந்த படிமான தையல். ஸோ இப்போ திருப்பி நாம் அடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னாக்கா நான் ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பனாக விட போகிறது கிடையாது. ஸ்டிச்சஸ்லேயே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டை. அதனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த 2 பட்டியுமே ஜாயின் பண்ணி நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். அந்த 2 பட்டியுமே ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணி உள் பக்கமாக தையல் போட்டுவாங்க. உங்களுக்கு தலை வந்து உள்ளார போகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் தையல் உள்ளே போட்டுக்குவாங்க. இப்போ வந்து தலையால் போட்டு கழட்டுற மாதிரி தான் வரும். நான் பட்டன் வந்து அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அது. ஸோ இப்போ இந்த பட்டியை வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஓரத்துலேயே நாம் தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஷர்ட் போடுற மாடல், பட்டன் போடுற மாடல் கிடையாது. நீங்கள் தலையால் போட்டு கழட்டுற மாதிரி தான் இந்த டாப் உங்களுக்கு வரும். ஸோ அந்த தையல் வரைக்குமே அந்த காலரை விட்டுட்டு நான் அந்த பட்டியை வந்து தூக்காமல் இருக்கணுன்றதுக்காக அட்டாச் பண்ணுறேன். இப்போ காலரில் நான் கார்னரில் ஜாயின் போட்டுட்டு வரேன். கார்னரில் நான் அடிக்கும்போது தான் அந்த கழுத்து உங்களுக்கு அழகாக மூடுற மாதிரி வரும். உங்களுக்கு அந்த தையல் நீங்கள் போடும்போது தான்.
அந்த கார்னர் வரைக்குமே கார்னர் தையல் போட்டுருங்க. அந்த நமக்கு கழுத்து காலருடைய மிட் பாயிண்ட் ஷார்ப் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் கழுத்துக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திரும்ப ஃப்ரண்ட் பக்கம் நம்ம அந்த பட்டியை பாருங்கள், ஒரு பக்கம் தானே நம்ம பட்டி வந்து தூக்காமல் இருக்க தச்சோம். ஸோ இது இந்த பக்கமும் அந்த பட்டி தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். எனக்கு இது ரொம்ப நாளாக தைக்கணும்னு ஆசை, அந்த பிளான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் தைச்சி பார்க்கணும் அழகான்னு. தைச்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த ஷர்ட் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. இது கடையில் வாங்கின டாப்பு தான் இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த டாப் இருந்துச்சு. நான் தைச்சேன்னு நானும் நம்ப வச்சு வீடியோ காட்டுறதுக்கு அப்புறமேலுக்கு தான் நம்பினாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே முடிஞ்சிருச்சு. பாடி பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நெக்கும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து ரஃபேல் ஸ்லீவ்ஸ் நான் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவ்ஸ் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ரஃபேல் வந்து எனக்கு 5.5 இன்ச் 5.5 இன்ச்சு வேணும். ஸோ நான் எடுத்துருக்கிறது 13 இன்ச்சு எடுத்தேன். அதை வந்து ஃப்ரில் வச்சு நான் 5.5 இன்ச்சாக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இதை அளந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 5.5 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு பட்டி கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த கொடுக்குற பட்டியை வந்து பெருசாகவும் கொடுக்கலாம், சின்னதாகவும் கொடுக்கலாம். எனக்கு வந்து கிளாத் கம்மியாக இருந்துச்சு, வேறு கிளாத்து வந்து இல்லை. ஏன்னா நான் இதில் வந்து ஷர்ட்டுக்கு பட்டி போட்டதுனால எனக்கு கிளாத் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் 1 இன்ச்சு பட்டியை தான் கொடுக்குறேன். ஸோ 1 இன்ச்சு பட்டி அப்படின்னாக்கா நான் 2.5 இன்ச்சு எடுக்கணும். அந்த 1/2 இன்ச்சு வந்து உங்களுக்கு தையலுக்குள்ளே போயிடும். 1 இன்ச்சு பட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் 2.5 இன்ச்சு பட்டி எடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்பக்கமாக அந்த பட்டியை கொடுத்து தச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பட்டியை ஒரு உள் பக்கமாக ஒரு தையல் ஒன்று போட்டு அதை திரும்ப நான் அந்த தையலை மறைக்கிற மாதிரி போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த பட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சாலுமே பார்க்க அழகாக இருக்குங்க. அது உங்கள் விருப்பம் தான். கீழேயும் ஒரு தையல் போட்டுங்க, நல்லா அந்த பட்டி படிஞ்சு நிற்கும். அவ்வளோதாங்க, ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்ஸையுமே நம்ம ரெடி பண்ணிப்போம். இன்னொரு ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணுறதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன், இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி தான் தைக்கிறேன். இப்போ ஸ்லீவ்ஸை நாம் எப்பவும் போல் அட்டாச் பண்ணிவிடுவோம். சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. சென்டர்லேருந்து ஒரு சைடில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி முடிச்சுடுங்க. திரும்ப இன்னொரு சைடில் சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணுங்கள். இப்போ ரெண்டையுமே சேர்த்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸோ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டருக்கும் ஸ்லீவ்ஸுக்கும் எப்போயுமே டபுள் ஸ்டிச்சஸ் போடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைடு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக நான் வச்சதுனால ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுறேன். போட்டு அப்படியே பாடியோட கனெக்ட் பண்ணுறேன்.
இதில் வந்து பாட்டமில் வந்து நான் சைடில் வந்து கார்னர் விடலை, வி ஷேப் விடலை. ஏன்னா வந்து நான் பாட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துருக்கிறேன். அதனால் அந்த வி ஷேப் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2 பக்கமும் அதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் சுடிதார் தைக்கிறது தெரியும், உங்களுக்கு அது ஈஸி அப்படின்னாக்கா இந்த டாப்பு தைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதாங்க, நம்ம டாப்பு தைச்சாச்சு. உங்களுக்கு நெக்லைனில் ஏதாவது ஃபேன்சி பட்டன் வேணாலும் வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த கிளிப்பு இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு ஸ்லீவ்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரஃபேல் ஃபில் ஸ்லீவு அண்ட் சென்டரில் வந்து கிளிப்பு கொடுத்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷர்ட் மாடலில் லேடிஸ் வெஸ்டர்ன் டாப் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஸ்டர்ன் டாப் வந்து தைக்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதை நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. பாருங்கள், இதுதான் டாப்போட ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.